ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை அந்த சாங் சனிக்கிழமை போட்ட வேக்கப் சாங்கில் பார்த்தீங்கன்னா சோனா இந்த பாட்டு, அதாவது சுறா படத்துலேருந்து ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷாவோட தாய் தந்தை தம்பி எல்லாருமே வந்துட்டு நீ சப்போஸ் எவிட்டாகி வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அழாமல் இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்க. அப்போ சுபிக்ஷா எவிட்டாக போகிறாங்கன்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் ஆகப்பட்டுச்சுன்னா ஓட்ஸுமே கம்மியாக இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா அமித் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த வீடியோ ஆர்டரில் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தபடியாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஒருத்தங்க எவிட்டாக போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்ன தகவல்னால், கனி அவங்க தான் எவிட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. கனி வந்துட்டு அவங்களோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும், விஜய் பார்வதி டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருந்தாலும், உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு கண்டஸ்டன்ட், டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா சுபிக்ஷா விட அரோரா விட உண்மையிலேயே சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எப்படி விஜய் பார்வதி இருக்காங்களோ அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் இருப்பாங்கள்ல, அந்த வரிசையில் நம்ம கனியும் இருக்காங்க. கனியும் விக்ரமும் தான் அதிகப்படியாக விஜய் பார்வதிக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் பார்க்கணும். அப்படின்னா சாண்ட்ராக்கு அடுத்தபடியான கனி தான். அவ்வளோ விஷயங்கள். அதே மாதிரி டாஸ்க்னால் வந்துட்டு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது. நான்லாம் கண்டிப்பாக வந்து இவங்க டிக்கெட்டு ஃபினாலில் வின் பண்ணி அந்த டாப் 5ல் இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ என்ன அப்டேட்னா, கனி அவர்கள் வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட் எவிக்ஷனில் அமித்தும், ரெண்டாவது வந்து கனியும் போயிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் தான் சொல்லி ஆகணும். இவங்க வந்து முன்னாடி போயிருந்தால் கூட நான் வந்துட்டு பெருசாக வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். பட் இப்போது அரோரா இருக்க சுபிக்ஷா இருக்க போகிறாங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரை விட சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் கனி. அதே மாதிரி சமையலில் வந்துட்டு இது வரைக்கும் சண்டை போட்டிருப்பாங்க. பட் மனதார வந்துட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்துட்டு அதாவது சண்டை போட்டாலும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்காகவே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அதிலெல்லாம் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது. நான் அப்படி தான் நினச்சேன், கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, டிக்கெட்டு ஃபினாலில் அவங்க இருக்கணும். ஏன்னா ஒரு பெண் ஒரு ஏஜ் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஜாஸ்தி. அரோராவுக்கும் அப்பப்போ கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஏஜ் இஸ் நாட் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட விஷயங்கள் இருந்துச்சு. நானே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கனியோட கேம் வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா விஜய் பார்வதி எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங் எப்படி இருந்தாங்க, ஒரு வாட்டி பிக் பாஸ் கூட கூப்பிட்டு சொல்லியிருப்பார், நீங்கள் வெறும் சமைக்கிறதுக்கு மட்டும் வரல, நீங்கள் கேமை விளையாட வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க. அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக அது பக்கம் தனியாக அது பாடு போயிட்டு இருந்தது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.